முதுகுளத்தூர் தொகுதி வாழ் தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம். 2026 முதுகுளத்தூர் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பொது தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக போட்டியிடுகிற செந்தில் மன்னராகிய நாம் முதலாக காக்கூர் என்கிற இந்த எழிலூரில் எளிய முறையில் உங்களை சந்தித்து கேமரா சின்னத்தில் வாக்குகள் கேட்பதற்காக இந்த மண்ணிற்கு நான் வந்திருக்கிறேன். சமூக நிகழ்வு போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் பிறந்த செல்லூர் மண்ணில் 2003ஆம் ஆண்டு மல்லர் மீட்பு களம் என்கிற இயக்கத்தை தொடங்கி கடந்த 23 ஆண்டுகளாக இந்த சமூக பணியில் என்னை முழுமையாக ஒப்படைத்து இயங்கி வருகிறேன். இன்றைக்கு இந்த தலைமுறை பல்லர்கள்தான் பாண்டியர் என்று நெஞ்சை நிமிர்த்தி தன்னுடைய மரபு அடையாளத்தை உயர்த்தி பிடித்து உயிர் நடை போடுகிறது என்று சொன்னால் அதற்காக மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கிற ஒரு ஆய்வு நூலை, ஒரு அறிவு பெட்டகத்தை பல ஆண்டுகளாக உருவாக்கி அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தமிழக அரசு தடை செய்து என் மீதும் என் மாமனார் மீதும் தேசத்துரோக வழக்கை புனைந்து பல்வேறு நெருக்கடிகளை அன்றைய அதிமுக ஆட்சிகளுக்கு தந்தது. அதையெல்லாம் முறியடித்து தடையை உடைத்து தேசத்துரோக வழக்கை முடக்கி மீண்டு வந்திருக்கிறேன். இப்படியாக தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உயர்நீதிமன்றத்தின் ஊடாக உலக பொறுமையை தேடித்தந்தவன் என்கிற உரிமையிலும் இந்த சமூகத்தை பல்வேறு பருவகால அடையாளங்களால் பல்வேறு இழிவு குறியீடுகளால் அடையாளப்படுத்தி வந்த அரசியல் கட்சியையும் தொண்டு நிறுவனங்களுடைய போக்கையும் துடைத்தெறிந்து ஏறும் போரும் என் குலத்தொழில் என்கிற அந்த சொல்லாடலை உருவாக்கி ஏறும் போரும் லட்சணையை உருவாக்கி தந்து இந்த சமூகத்தை எழுச்சி கொள்ள செய்தவன். இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட இல்லாத இழிவுகளை துடைத்தெறிந்து ஏறும் போரும் லட்சணையின் மூலமாக தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிந்து தலைமை பண்பை வளர்த்தெடுத்தவன். அடிமை சிந்தனையை பிடுங்கி எறிந்து ஆளுமை சிந்தனையை ஊன்றி வளர்த்து வருகிறவன். இவ்வாறாக பல பணிகளை இந்த மண்ணில் முதலாக பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டத்தை நெல்லை மண்ணில் இருந்து தொடங்கி திண்டுக்கல், தேனி, திருவாரூர், நாகை, சென்னை என்று பல்வேறு பெருநகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி முதலாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் முதலாக மாநாடு நடத்தி அனைத்து தலைவர்களையும் அண்ணன் ஜான் பாண்டியனையும் அண்ணன் பசுபதி பாண்டியனையும் அண்ணன் கிருஷ்ணசாமியையும் தமிழ் தேசிய பொது நீரோட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் போன்ற அனைத்து ஆளுமைகளையும் பட்டியல் வெளியேற்றம் பேச வைத்தவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சமூக மீட்சிக்கான இந்த தலைமுறைக்கான அத்தனை பணிகளையும் ஆட்சி தென் மாவட்டங்களில் தொடர் சாதிய படுகொலைகள் நடப்பதை தடுப்பதற்கு வேறு வழி இல்லாமல் உண்மைகளை உரைக்க பேசியதால், உண்மைகளை உடைத்து பேசியதால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு நானும் என் குடும்பமும் என் இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஆளாக்கப்பட்டோம் என்பதை அறிந்தவர்களாகிய நீங்கள் உணர்ந்து தெளிந்த உணர்வோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். செந்தில் மன்னரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அது உங்களுடைய பிறவி கடன். பல்வேறு நெருக்கடிகள் கொஞ்ச நேரம் எல்லாமே நீங்க வலைத்தளங்களை பார்த்திருப்பீங்க. அவமானப்படுத்தி என்னை முடக்க வேண்டும் என்று இந்த அரசு கருதியது. அதிலிருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இன்னும் சில கடமைகள் எனக்கு இருக்கிறது. இயற்கை கையளித்த அந்த கடமைகளை ஆற்றுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். நான் வெற்று அரசியல் செய்வதற்காக இங்கே வரவில்லை. நான் விளம்பர அரசியல் செய்வதற்காக இங்கே வரவில்லை.
நான் வியாபார அரசியல் செய்வதற்காக இங்கே வரவில்லை. நான் விடுதலை அரசியலை முன்னெடுத்த உங்களின் ஒரு சமூக போராளியாக நான் இங்கே வந்திருக்கிறேன். மீண்டும் பாண்டியர் வரலாறு மூலமாக ஒரு வரலாற்று புரட்சி இந்த மண்ணிலே ஏற்படுத்தியவன். பட்டியல் வெளியேற்ற மாநாடு நடத்தி ஏறும் போடும் லட்சியை இந்த சமூகத்திற்கு கையளித்து இங்கே ஒரு பண்பாட்டு புரட்சியை நிகழ்த்தியவன் இடத்திலே வந்திருக்கிறேன். திராவிட ஒழிப்பு மாநாடு இந்த இருவரும் திராவிட கட்சிகளும் செய்த அட்டூழியங்களை நாம் எண்ணி பார்க்க தவறி வருகிறோம். அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளும் கடந்த காலங்களில் நம் மீது கட்டவிழ்த்து விட்ட அரச பயங்கரவாத படுகொலைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கொடியங்குளம் கொடூரம் உள்ளிட்ட பரமக்குடி துப்பாக்கி சூடு நம் நெஞ்சிலே இப்போது நிற்க வேண்டும். அதை போல தாமிரபரணி படுகொலை என்று அதிமுகவும் திமுகவும் பல பச்சை படுகொலைகளை இந்த சமூகத்தின் மீது மட்டுமே திணித்திருக்கிறது. இந்த சமூகத்தை உளவியலாக வளர்த்துகிற ஒரு பணி, உளவியலாக இவர்களை அறிஞன் என்றும் ஆதிதிராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் எஸ்சி என்றும் இழிவுபடுத்துவதை உடைத்தறிந்து நாங்கள் மல்லர்கள் ஏறும் போரும் என்கிற தொழில் என்று இந்த சமூகத்தை எழுச்சி கொள்ள செய்ததால் பல்வேறு சவால்களை நான் எதிர்கொண்டு இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். நீங்கள் அறிவீர்கள், இது வெறும் தேர்தல் களம் அல்ல, நம்மை பொறுத்தவரையில் இது ஒரு போர்க்களம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த போர்க்களத்திற்கு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் வெற்றி வாகையை சூடித்தர வேண்டும். படையாக நின்று, பாண்டியர் படையாக நின்று நீங்கள் எனக்கு வெற்றி வாகையை சூடித்தர வேண்டும். அரச பயங்கரவாதங்களை கட்டவிழ்த்து விட்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்குகள் தென்தமிழகத்தில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் மீது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுகவும் திமுகவும் வழக்கு கொடுக்காத தேவேந்திர குல வேளாளர் ஊர்களே கிடையாது. பள்ளிக்காலங்களில் இருந்து கல்லூரி படிப்பவர்கள் முதற்கொண்டு வயோதிகள் முதற்கொண்டு எத்தனையோ வழக்குகளை நாம் சுமந்திருக்கிறோம். இதுபோல் எந்த சமூகமும் வழக்கை சந்தித்ததில்லை. எந்த சமூகமும் அரச பயங்கரவாதத்தை எதிர்கொண்டதில்லை. எந்த சமூகமும் இது போன்ற சாதிய கலவரங்களால் பாதிக்கப்பட்டதில்லை. அதெல்லாம் நீர்த்து போன சூழலிலும் கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி பகுதிகளில், தூத்துக்குடி பகுதிகளில், தென்காசி பகுதிகளில் தொடர்ச்சியான சாதிய படுகொலைகளை திட்டமிட்டு இவர்கள் அரங்கேற்றி வந்தார்கள். அதை உடைத்து நொறுக்குவதற்கு நாம் பொய் வரலாறுகளை கிழித்தெறிய வேண்டிய தேவை ஏற்பட்டதால் மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டோம். ஆனால் நானும் என் குடும்பமும் என் இயக்கமும் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் 2024 டிசம்பர் 1 முதல் தென் தமிழகத்திலே தொடர் சாதிய படுகொலைகள் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட்டது என்பதையும் நாம் சமூக உணர்வாளர்களுக்கு, சமூக மக்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். எனவே முதுகுளத்தூர் தொகுதி என்பது தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோட்டை என்பதை எமது உறவுகள் உணரத் தவறியதனுடைய விளைவாகத்தான் இங்கே யாரெல்லாம் அரசியல் நடத்துகிறார்கள். நாம் நம்மை அரசியல் செய்யாவிட்டால் நாய்களும் நரிகளும் நம்மை அரசியல் செய்யும் என்பதை தன்மான உணர்வோடு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மண் நம்முடைய சொந்த மண். சமூக விடுதலையோடு கூடிய அரசியல் விடுதலையை விதைத்த மண் முதுகுளத்தூர் மண். சமூக நிகழ்வை போராடி மாவீரன் இமானுவேல் சேகரன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் தான் இந்த சமூக ஏற்றத்தாழ்வை அகற்ற முடியும் என்று கிளம்பிய அவருடைய அரசியல் பயணம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டது. அந்த மாவீரன் கால் மதித்து களமாடிய இந்த முதுகுளத்தூர் மண்ணில் இமானுவேல் சேகரனுடைய அரசியல் கனவை நனவாக்குவதற்காக அவரை நெஞ்சில் சுமந்து அவருடைய அரசியல் வாரிசாக செந்தில் மன்னர் உங்கள் முன் வந்து நிற்கிறேன். எனவே இதை எமது உறவுகள் மனதில் கொண்டு நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. எத்தனை ஊர்களுக்கு நான் செல்ல முடியும், எத்தனை மக்களை நான் சந்திக்க முடியும் என்பது எனக்கு தெரியாது. எனக்கு பெரிய பொருளாதார வலிமை கிடையாது. ஆனால் சாதி திமிரும் அறிவு செருக்கும் நிறைந்தவர். அதற்காக சமரசம் இல்லாமல் சமூக விடுதலை போராட்டத்தில் களத்தில் நிற்பவன். இதை உணர்ந்து கொண்டே அவர்கள் உறவுகள் எம்மை வலிமைப்படுத்த வேண்டும். இந்த வாழ்நாளில் நாம் சாதித்தாக வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் நம்முடைய இந்த நெருடலை, நெஞ்சில் நிற்கிற நெருடலை நாம் விட்டு செல்லக்கூடாது. எனவே இந்த சமூகத்தில் பிறந்த அத்தனை
அத்தனை உறவுகளும் இதை உணர்ந்து கொண்டு எவ்வளவு பேர் பணம் கொடுப்பான், கோடிகள் விளையாடும், அதையெல்லாம் நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர்கள் எப்படி கட்சி மாறாமல், அமைப்பு மாறாமல், கொள்கை கோட்பாடு என்று எதையும் மாறாமல் சமூகமாக இந்த சமூகத்தை வீழ்த்துகிறவர்கள், இந்த சமூகத்தை எதிர்க்கிறவர்கள், இந்த சமூகத்தை அழுத்துகிறவர்கள், இந்த சமூகத்தை மீளவிடாமல் செய்கிறவர்கள் எப்படி ஒன்றுபட்டு நின்று வென்று காட்டுகிறார்களோ அதை போல் நீங்களும் ஒன்றுபட்டு நின்று வென்று காட்ட வேண்டும். அதற்கான காலமும் களமும் நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, முதுகுளத்தூர் தொகுதியில் 1952 இரட்டை வாக்குரிமை இருந்தபோது இங்கே மொட்டையர் குடும்பம் என்கிற தேவேந்திர குல வேளாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். 1957 ஆண்டு பெருமாள் குடும்பம் என்கிற தேவேந்திர குல வேளாளர் அதே போல் இரட்டை வாக்குரிமை தொகுதியாக இருந்தபோது முதுகுளத்தூரிலே வெற்றி பெற்றிருக்கிறார். பொது தொகுதியாக முதுகுளத்தூர் தொகுதி மாறிய போது பேரையூரை சேர்ந்த பெருமகன் ஐயா முனிசாமி என்கிற தேவேந்திர குல வேளாளர் இந்த தொகுதியிலே போட்டியிட்டு 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். மிக குறைந்த வாக்குகள், 2000 வாக்குகள் தான் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். 1977 போட்டியிட்டு வெற்றியின் விளிம்பை எட்டியிருக்கிறார். அதை போல 84 ஐயா அலங்காரம், 1984 அலங்காரம் அவர்கள் இந்த தொகுதியிலே சுயேட்சையாக போட்டியிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் சார்பாக போட்டியிட்டு அவரும் 2வது இடத்தை பெற்று குறைந்த வாக்குகளிலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அதை போல 1991 தென் தமிழகமே பற்றி எறிந்த அந்த காலத்தில் வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் என்கிற முழக்கம் இந்த மண்ணிலே எழுந்தபோது தெற்கே தேவேந்திரனுக்கு தேள் குட்டினால் வடக்கே வன்னியனுக்கு நெருகிட்டும் என்று மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அண்ணன் தளபதி தான் பாண்டியன் அவர்களை இதே முதுகுளத்தூர் தொகுதியிலே போட்டியிட்டு அவரை வெற்றி பெறச் செய்வதற்கு தீவிரமாக களப்பணியாற்றிய அந்த காலத்தில் நாம் ஒற்றுமையை இன்னும் வலிமைப்படுத்தாதனுடைய விளைவாக அண்ணன் தான் பாண்டியன் அவர்கள் மிக குறைந்த வாக்குகளை வெற்றியை எட்ட முடியாமல் போனது. அவர் 2வது இடத்தை பெற்றார். அதே போல அதே பாட்டாளி மக்கள் என்கிற கட்சியில் இருந்து அரசியல் பயந்து வந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய உரிமைக்காகவும் சட்டமன்றத்திலே குரல் எழுப்பிய அண்ணன் வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளராக, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் கூட்டணியின் வேட்பாளராக, மல்லர் மீட்பு களத்தின் தலைவராகிய நான், செந்தில் மல்லராகிய நான் இந்த களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஒரு அரசியல் அடையாளமாக, ஒரு அரசியல் முகவரியாக இந்த மண்ணிற்கு நான் முதலாக வந்திருக்கிறேன். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை வெற்றி பெற வைக்க முடியவில்லையே என்கிற வேட்கையோடு, வேதனையோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த களம் அமைந்திருக்கிறது. இதை புரிந்து கொண்டு நீங்கள் கேமரா சின்னத்தில் வாக்களித்து தேவேந்திர குல வேளாளருடைய அரசியல் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். 1996 இதேபோல் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் அண்ணன் கிருஷ்ணசாமி அவருடைய வருகையொட்டி மக்கள் படை தன்னெழுச்சியோடு எழுந்து நின்று 4 முறை போட்டி அங்கே நிலவியது. அப்போது ஒன்றுபட்டு சமூகமாக கட்சி அமைப்பு என்கிற வேறுபாடுகளை கடந்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு சமூக உணர்வோடு நின்று எனக்கு ஒட்டப்பிடாரம் தொகுதி நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வாக்களித்து அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினோம். ஒரு சமூகம் ஒன்றுபட்டு தமிழக அரசியலில், ஏன் இந்திய அரசியலில் ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்பிய வரலாறு ஒட்டப்பிடாரம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கான வரலாறாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை போல முதுகுளத்தூர் தேவேந்திர குல வேளாளருடைய வரலாறும் அமையப்பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். இதுவரை 1952 இன்றைக்கு வரை 3 முறை போட்டி தான் நிகழ்ந்தது. 3 முறை போட்டி நிகழ்ந்த காலத்தில் 77 2வது இடத்தை ஐயா பேரையூர் முனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். 84 ஐயா அலங்காரம் அவர்கள் 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். 91 அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த தொகுதியிலே 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். இப்போது 6 முறை போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 6 முறை போட்டி இங்கே களத்திலே 6 முறை போட்டியாக இருக்கிறது. எனவே இது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அரசியல் அதிகாரத்தை நோக்கி நாம் செல்வதற்கு, அரசியலில் தேவேந்திர குல வேளாளருக்கான வெற்றியை உறுதி செய்வதற்கு இந்த வாய்ப்பு என்பது ஒரு அரிய வாய்ப்பாக இந்த களம் அமையப்பட்டிருக்கிறது.
இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்றுபட்டு என்னை கேமரா சின்னத்திற்கு வாக்களித்த என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும். உங்களின் உரிமை குரலாக தேவேந்திர குல வேளாளருடைய அனைத்து சமூக மீட்சிக்கான உரிமை குரலை, பட்டியல் வெளியேற்ற குரலை சட்டமன்றத்திலே நான் ஒலிப்பதற்கு நீங்கள் வகை செய்ய வேண்டும், எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.